சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்தரிக்காய் குழம்பு. அதாவது காரக்குழம்புன்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துவோம். 2 பேர்த்துக்கு தேவையான குழம்பு செய்யலாம். நான் 4 பிஞ்சு கத்தரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மேல் காம்பை கட் பண்ணிக்கிட்டு 4 கட் பண்ணிடுங்க. 4 இல்லைன்னா 6 கட் பண்ணிடுங்க. ஏன்னா உள்ளே புழு பூச்சி இருந்தால் வெளியே வந்துடும். நம்மளுக்கு நல்ல கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். புழு பூச்சி இருந்தால் வெளியே தூர போட்டுடலாம். அதனால் 4 இல்லைன்னா 6 கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இப்போ அதை கட் பண்ணி நல்லா சுத்தப்படுத்தி தனியாக வச்சுருங்க. நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கட்டு அடுப்பில் நான் மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டியில் 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடணும். இப்போ இதை 4 கத்தரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. இந்த கத்தரிக்காயோட மேல் தூள் நல்ல நிறம் மாறி வரும். நிறம் மாறி வந்தோடனே பாதி அளவுக்கு மேலே வெந்துடும் நம்ம அந்த கத்தரிக்காய். இப்போ நான் மூடி வச்சு நீங்கள் வதக்கி விடுங்க. அதாவது மூடி வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்ல நிறம் மாறி வந்துடும். பாருங்கள் எப்படி நிறம் மாறி வந்திருக்கு. பாதி அளவு வெந்துரையும் செய்யும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு எடுத்துருங்க. நல்ல நேரம் மாறி வந்துட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு துண்டு பெருங்காய துண்டு, 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 25 போல் சின்ன வெங்காயத்தை பொடியை 2 கட் பண்ணி போட்டுருங்க. 2 பச்சை மிளகாயும் உடைச்சி போட்டுருங்க. பாருங்க, நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததும் 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதில் விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. நல்லா இறுக்கி தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும். பாருங்கள், இப்படி வந்துடும். தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் பண்ணோன்னா மசாலா தூளை போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மல்லித்தூளில் நான் மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச மல்லித்தூள். அதனால் நான் வேறு எதுவும் சேர்க்க இல்லை. இப்போ நல்லா பச்சை வாசனை போன உடனே 1 கப்பு தண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி போல் வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். அதனால் குறைச்சி தான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி அதையும் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 கப்பு விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பார்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்ச கத்தரிக்காயும் அதில் போட்டுடலாம். கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்தே கொதித்து வரட்டு. நல்லா கெட்டியாக வந்துடும். பாருங்கள், இப்படி வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் இதோட தண்ணியாட்டு வேணும் அப்படின்னா கூட 1 கப்பு தண்ணி விட்டு நீங்கள் கொதிக்க வைங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தாலே இப்படி நல்லா இறுகி வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லம் பொடி போட்டு அதையும் கிளறி விட்டுருங்க. நான் இப்படி கெட்டியாக தான் எடுக்க போகிறேன். நீங்கள் தண்ணி வேணும்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் வெந்நீர் தண்ணியை விட்டுக்கலாம். சூடான தண்ணியை விட்டு எடுத்துக்கலாம். இப்போவும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு மல்லித்தலை தூவி மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு. அப்படி இருந்து அதுக்கும் பிறகு தான் நீங்கள் எடுத்து பரிமாறணும். கம்மனி வாசனை எண்ணெய் கத்தரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு கத்திரிக்காயை எடுத்து சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.